பந்தத்தில் ஆழ்த்திட்டோம். அதே மாதிரி இதை பார்த்தவன் ஒருத்தன் இருப்பான் நம்ம பண்ண தவறுகளை. இப்போ அவன் நல்லவனாகவும் இருக்கலாம், கெட்டவனாகவும் இருக்கலாம். ஸோ அவன் வந்து நம்மளை கேட்கலாம், இல்லை பிளாக்மெயில் பண்ணலாம் இல்லையா? ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு தவறு வந்து நம்ம செய்யும்போது தான், இல்லை அதை டீவியேட் ஆகி போகும்போது, கடமையை விட்டு டீவியேட் ஆகி, அதை தான் அவர் சொல்கிறார். அது கடமையை விட்டு தவறி வேறு பக்கம் போகும்போது தான் ஒருத்தருக்கு வந்து பந்தம்ங்கிறது ஏற்படுறது. அப்போ தான் அவருக்கு வந்து அந்த வேறு வழி இல்லாமல் அந்த பற்றுதல்ங்கிறது வரும்போது தான், அதாவது அந்த பற்றுதல் வந்து எடுத்துன்னா அவன் வந்து வேறு வழி இல்லை, அவன் எங்கேயோ ஒரு இடத்துல பந்தத்தில் மாட்டிடுறான். மாட்டும்போது அவனுக்கு மேலே மேலே இன்னும் அதுலேருந்து அதை தான் செய்ய வேண்டியது வருமே தவிர அவன் திரும்பி ரிட்டர்ன் வந்து அவன் கரெக்டாக பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ ஆரம்பத்துலேருந்து நம்ம கடமையை கரெக்டாக செஞ்சு கரெக்டான பாத்துலேயே போயின்னு இருக்கிறது ஈஸி அப்படிங்கிறார். சொல்லிவிட்டு அவர் இன்னொரு விஷயம், முக்கியமான விஷயம் என்ன சொல்கிறாருன்னா, இந்த இது வந்து இந்த மாதிரி